ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். சோயா வித் எக்கு வச்சுட்டு ஒரு கிரேவி பார்க்கலாம். சோயாவை நல்லா தண்ணியில் அலசிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கணும். அது கூட 2 முட்டை சேர்த்துக்கணும். முட்டையை போட்டு நல்லா கலக்குனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கலக்கிட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை சேர்ந்து கலக்கிட்டு எடுத்து வச்சிடணும். 2 பெரிய வெங்காயத்தோடு சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, மிளகு போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். 2 தக்காளி அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம கலக்கி வச்சுருந்த சோயா 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பேனில் எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், அப்புறமா அரைச்சி வச்சுருந்த தக்காளி இதெல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அது கூட கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணோன்னா கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ கிரேவி மாதிரி வேணுமோ அந்தளவுக்கு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பொரித்து வச்சுருக்க சோயாவை இதில் போட்டுட்டு நல்லா வேக வைக்கணும். டேஸ்ட்டு நல்லா இருந்தது. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.